viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மல்டி கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கூட வந்து எப்படி போடுறதுன்னு டியூட்டோரியல் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலைனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், போய் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த ஈஸியான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டைப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ரெட் கலர் கூடையில வந்து இந்த ஹேண்டில் போட்டிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் வந்து மேலே வர ஐ பட்டன்ல நான் கொடுக்குறேன். நீங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் நான் வந்து இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்கேன். இது வந்து நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 12 knots மட்டும் இந்த மாதிரி டிசைன்ல போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். மல்டி கலர் பீட்ஸ் வரனால இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. கீழேயும் நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கறனால இந்த இடத்துலயும் பீட் யூஸ் பண்ணி நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த கூட வந்து நவராத்திரி gift கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இந்த டியூட்டோரியலை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாரு gift கொடுத்தாலும் ரொம்பவே அட்ராக்டிவான gift-ஆ இருக்கும். இது மாதிரியான நிறைய டிசைன் ஹேண்டில் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஆல் டைப் பிளாஸ்டிக் வயர் ஹேண்டில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பார்த்து நீங்க வந்து நிறைய டிசைன் ஹேண்டில் கத்துக்கலாம். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா ஹேண்டில் போட தெரியலனா கூட நீங்க வந்து அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கூட போடுற சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து நல்ல பிளாஸ்டிக் வயர்கள் வேணும் அப்படின்னா எங்களுடைய ADW ஷாப்ல நீங்க வாங்கிக்கலாம். எங்களுடைய ஷாப்புடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதுல வந்து நீங்க வந்து சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். கூடைகள் தேவைப்பட்டாலும் அதையும் நீங்க வாங்கிக்கலாம். அதையும் எங்க ஷாப்ல வந்து நாங்க போட்டு வச்சிருக்கோம். அதோட ரேட் டீடைல் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த அழகான பீட்ஸ் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போடலாம். இந்த கூடையில் வந்து பீட்ஸ் வந்திருக்கறனால மேலேயும் பீட்ஸ் வர மாதிரி போட்டால் தான் வந்து இந்த கூடைக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து மேலேயும் பீட்ஸ் வர மாதிரி ஹேண்டில் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டஃப்க்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இந்த கூடைக்கு ஸ்டஃப் ஒயர் வந்து நான் வந்து 3 feetல கட் பண்ணியிருக்கேன். 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் இந்த ஹோல் வழியாக விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒயரை வந்து வெளியே எடுத்தாச்சு. இதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து இன்னும் லென்த்தாக தேவைப்பட்டது அப்படின்னா இன்னொரு 1/2 feet கூட அதிகம் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லென்த் போதும் அப்படிங்கிறதுனால 3 feetல நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயரில் நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே கோர்த்து வச்சாதான் இந்த ஹேண்டில் போட முடியும். அதனால வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து 16 பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கிறேன். இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக தேவைப்பட்டாலும் அதிகமாக கோர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து இந்த ஹேண்டிலுக்கு வந்து ஸ்டஃப் ஒயர் எந்த இடத்துல விட்டுருக்கேனோ அதே இடத்துல நான் உள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 inches நம்ம வெளியே விட்டால் போதும். இனி வந்து நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒயரை வந்து ரெண்டையும் பிரித்து வச்சு பிடிச்சிக்கோங்க. ரெண்டையும் ஒன்று சேர்த்து வேணா இந்த மாதிரி பிரித்து வச்சு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்க, இதை வந்து இந்த மாதிரி ரைட் ஹேண்டால ஒரு லூப் வந்து நீங்க செஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து ஒரு லூப் கிடைச்சிருக்கு. இதை வந்து இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 3 ஒயர்ல போட்டுடலாம். இதுல 2 ஒயர் வந்து ஸ்டஃப் ஒயரு, ஒரு ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் 2 inches விட்டோம் இல்லையா அந்த ஒயரு. இதை வந்து இதுல வந்து விட்டு வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கை எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இதே கையால் இன்னொரு லூப் செஞ்சு ரைட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயரை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் வந்து முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து கை மாற்றி மாற்றி போட வேண்டியது இருக்கும். இந்த ஹேண்டிலுக்கு வந்து கை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து அடுத்த லூப் செஞ்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை வெளியே எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு லூப் செஞ்சுட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயர் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போடணும். பாதி அளவு போட்ட பின்னாடி நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே கையால் போட்டால் போதும், கை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒயர் வந்து திரும்பிடாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு போடுங்க.
இந்த மாதிரி போட்டு வாங்க, பாதி அளவு போட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பீடு வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த ஹேண்டில் வந்து 12 knots நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இதில் போட்ட மாதிரியே தான் வந்து நான் இந்த இடத்துலையும் நாட் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துலையும் ஒரு லூப் மாதிரி செஞ்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயரையும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இதில் வந்து பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இப்படி இருக்கு. இனி வந்து ரைட் சைடு வந்து நம்ம வந்து லூப் செஞ்சுக்கலாம். லூப் செஞ்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து இதில் எடுத்துடலாம். இப்போ இந்த பீடு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்த லைன் வந்து போடலாம். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லூப் செஞ்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயரையும் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இனி வந்து அடுத்த பீடு வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து நம்ம வந்து ஒரு லூப் செஞ்சுட்டு நாட் போட்டுடலாம். இந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் 16 பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். ஒவ்வொரு கலர்லேயும் 2 பீடு வந்து கோர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலராகவும் போடலாம். இப்போ இந்த ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு இதே இந்த மாதிரி லூப் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு எடுத்துடலாம். இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். கோர்த்துருக்கிற எல்லா பீட்ஸையும் இதே மாதிரி போட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து சென்டரில் வந்து பீட்ஸ் மட்டும் கிடைக்கும். ஹேண்டிலோட 2 சைட்லேயும் நமக்கு வந்து நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். இந்த மாதிரி நாட் போட்டு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற எல்லா பீட்ஸ்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வந்து நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து பீட்ஸ் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து பீட்ஸ் வந்து நான் வந்து கோர்த்துட்டு நான் இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து நார்மலாக நம்ம இங்கே போட்ட மாதிரியே இங்கேயும் போடலாம். சேம் அதே மாதிரி தான் 2 பக்கமும் நாட்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரணும். பீட்ஸ் வந்து நம்ம வந்து போடும்போது பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். இதில் வந்து முன்பக்கமாகவே நம்ம வந்து ஒரே கையில் போட்டு வந்துடலாம். கை மாற்றி மாற்றி போட வேணாம். ஒரு தடவை வந்து ரைட் சைடும் ஒரு தடவை வந்து லெஃப்ட் சைடும் மாற்றி மாற்றி போட்டு வரலாம். இதே மாதிரி போட்டு இந்த ஹேண்டில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த ஹேண்டில் வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுடலாம். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதையும் நாட் போட்டுடலாம். இனி வந்து எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம வழக்கமாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து க்ராஸாக இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.